ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Isaiah chapter 10 verse 22 says, இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு புரண்டு வரும். Isaiah chapter 10 verse 22, for though your people Israel be as the sand of the sea, only a remnant of them will return. Destruction is decreed, overflowing with righteousness. தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு புரண்டு வரும். The destruction is decreed and it will overflow with righteousness. நம்முடைய இந்திய தேசத்திற்காக பூமி அதிர்ச்சிகள், அதாவது மலை வெள்ளங்கள், மேக வெடிப்புகள், இதை குறித்து சுனாமிகள், எதையெல்லாம் குறித்து ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறாங்களோ அந்த தீர்மானிக்கப்பட்ட அழிவு நீதியோடு புரண்டு வரும். Whatever destruction God has decreed on the nation of India, that is rainfall, flood, cyclone and earthquake, all this will come upon the land, overflowing with righteousness. 23வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. And the same chapter verse 23 says, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள் எங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வரச் செய்வார். for the Lord God of hosts will make a full end as decreed in the midst of all the earth. தேவ பிள்ளையே, Children of God, தேசத்துல ஏதோ ஒரு மாநிலத்தில் அல்ல, in the nation, not to one state, தேசத்துக்குள் எங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை, அதாவது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? வரச் செய்ய போகிறார். but to all part of the nation the Lord of hosts will bring a full end. எரேமியா 8வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Jeremiah chapter 8 verse 15 says, சமாதானத்துக்கு காத்திருந்தும் பிரயோஜனம் இல்லை. we looked for peace but no good came. ஆரோக்கிய காலத்திற்கு காத்திருந்தும் இதோ ஆபத்து. we waited for a time of healing but behold terror. தேவ பிள்ளையே, ஒரு பகுதியிலே மலை வெள்ளம், ஒரு பகுதியிலே மேக வெடிப்பு, ஒரு பகுதியிலே அதாவது புயல்கள், இன்னொரு பகுதியிலே வெயிலின் தாக்கம், ஒரு பகுதியிலே குளிர், பனி, இப்படி பல பகுதியிலே ஒவ்வொரு காலத்தில் மாறி மாறி அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் இன்றைக்கு சமாதான காலத்திற்காய் காத்திருக்கிறார்கள். ஆனால் இதோ ஆபத்து, பூமி அதிர்ச்சி. Children of God, there has been destruction over destruction, rainfall in one time, cloudburst in the other time, cyclone in the other time, heat, cold, snowfall, and there has been destruction from time to time, day to day, and people, they are looking for peace but no good came. They are looking for healing but behold there is terror. The terror is the future earthquake. தேவ பிள்ளையே, Children of God, பல அழிவுகளை குறித்து யாவே எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனல்லையும் சரி, பேஸ்புக்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, அநேக இதை என்ன செய்திருக்கிறோம், நாங்க போஸ்ட் பண்ணி இருக்கிறோம். we have recorded, posted and uploaded about such type of destruction what God prophesied in so many ways. That is in the YouTube channel, Yahweh Revival Ministries YouTube channel, Facebook account, Instagram account, everywhere you can watch this. என்னெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, என்னெல்லாம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க, அதற்காக ஜெபிங்க. இந்த தீர்க்க தரிசன செய்தியை கேட்கிற, இந்த தீர்க்க தரிசனங்களை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்க மௌனமாயிராதீர்கள். What is being fulfilled, the prophecies, what God prophesied, what is being fulfilled at present, what has already fulfilled, that also has been recorded. So people, the children of God who are watching this, be quiet or be not proud, but instead listen carefully and start praying for this. இதெல்லாம் கடைசி நாட்களில் நடக்கிற காரியம். All these are the things that will happen in the last days. இதற்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக, to escape from such destruction, லூக்கா 21வது அதிகாரத்துல 34வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Luke chapter 21 verse 34 says, உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு, but watch yourself lest your hearts be not be weighed down with dissipation and drunkenness. நீங்க நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். And that day come upon you suddenly like a trap, be watchful. உங்களுடைய இருதயம்
வெறியினாலோ பெருந்திண்டியினாலோ உலகத்தில் உள்ள லௌகீக உலக ஐஸ்வர்யம் மேன்மை உலகத்துல எதை எப்படி சம்பாதிக்கலாம் எங்க சேர்க்கலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற அதே பகுதியில இல்லாதபடிக்கு தேவ பிள்ளைய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பகுதியில செலவு பண்ணுங்க ஒரு பகுதியில மீதம் எடுத்து வைங்க தப்பு கிடையாது. ஆனா நம்முடைய இருதயமும் சிந்தையை எல்லாம் முழு உலகத்துல எதை சம்பாதிப்போம் இதையே ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து கொண்டு இந்த லௌகீக காரியத்தில் பெருந்திண்டினாலே இன்னைக்கு காலையில என்ன பிரியாணி திம்பா நைட்ல வந்து என்ன பிரியாணி திம்பா மத்தியானம் என்ன பிரியாணி திம்பா இந்த மாதம் முழுவதும் என்ன பிரியாணி திம்போம் என்ன சாப்பிடுவோம் இதையே நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் மத்தேயு 6வது அதிகாரம் அஞ்ஞானிகள் தேடுகிறது என்று வேதம் தெளிவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற காலத்தில் இதை சொல்லி இருக்கிறாங்க. Children of God, let not your hearts be weighed down with dissipation, drunkenness, and the cares of the life. That is the pleasures of the life, the richness of today's life. Don't be keeping on thinking about what can we eat and what can we drink and what can we earn for today's life. But instead, if God blesses you, no problem. You get the blessing, you save it on one side, you spend it on one side. But don't be thinking about what we can eat every day, what type of biryani we can eat, what type of lunch we can take today. All this is only corrupting your mind. So be very watchful.